அப்படி சொல்லாதீங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. சேர்ந்துட்டார்ல சார்? எங்க இவ்வளவு விவரமா சொல்லுங்க. தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி நகர மாதிரி தெரியுது. நேற்று இல்ல சார், நேற்று டிடிவி ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேபபிலிட்டி இல்ல, திமுக எதிர்க்கிற கேபபிலிட்டி இல்ல. சோ விஜய் ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கிற பட்சத்துல அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கறதா நடக்க போதும் நினைக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் நடக்கிறதாச்சு. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஒரு கூட இல்ல சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தானே போயிருக்காரு. இப்போ சில இடங்கள்ல துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடந்தனில் சேர்ந்தா என்ன நடக்கும்? தோல்விதான் நடக்கும். அதனால நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு. நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்க நினைக்கிறது கேட்கிற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி சேரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.